ஜெய் சீதாராம். அந்த மாதிரி இப்போ அது மாதிரி எருமை மாடுன்னு சொல்லக்கூடாது, பசு மாடுன்னு சொல்லி பழகிக்கணும். அது ஒருத்தவங்க பேசும்போது சரி அதில் சொல்கிறதுனால என்ன அப்படின்னா, அது யமதர்மாவோட ராஜாவோட வாகனம். அதை சொல்லும்போது ஒரு நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை புராணத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ அது மாதிரிலாம் சொல்லி பழகக்கூடாது. அது மாதிரி சொன்னால் வீட்டில் நோய் வரும், தீராத வீட்டில் தாய் தந்தையருக்கு இல்லை தம்பி தங்கச்சி இது மாதிரி இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நோய் ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கே கூட அது மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் சொல்லாமல் அது மாதிரி யார்ட்டேருந்து நமக்கு தொத்திக்கிட்டு அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்கணும். பசுமாடு அப்படின்னு சொல்லி மங்களகரமாக அதை மாற்றிக்கணும். அது எல்லோரும் இயல்பாக வர்றது தான். நம்ம யார் கூட பழகிறோமோ அந்த வார்த்தைகள்லாம் நம்ம கூட ஒட்டிக்கும் தான். பார்த்தீங்களா, கேள்வி சொல்லுது, அது ஒட்டிக்கும் தான். அது தப்பு கிடையாது. எந்த ஒரு தவறுக்கும் நிவர்த்தி உண்டு. நம்மளே ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேர்ந்து அவங்க கூட கொஞ்சம் இதாகிட்டு தப்பாயிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி ச்சே இப்போ கூட போனால் நமக்கு நம்ம லைஃபே மாறி வரும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டு அடுத்த டைரெக்ஷன் மாற்றிக்கணும். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. கால சூழலில் அப்படி இப்படி இழுத்து கொண்டு விட்டுரும். நம்ம செய்த பாவங்களோ இது புண்ணியங்களோ இப்படி இழுத்து கொண்டு விட்டுரும். ஆனால் அதை கடவுள்கிட்ட போய் நிவர்த்தி பண்ணி அப்பா இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கிறது வழியை கட்டி விடு அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட வேணும்னா டைரெக்ஷன் திருப்பி விட்டுருவார். நிச்சயமாக வழி காட்டுவார். இதெல்லாம் எனக்கு நிறையா நடந்திருக்கு. அப்போ இது மாதிரி சொல்லிட்டோம். அப்போ இந்த எருமை மாட்டுன்னு சொன்னோம்னா அதுக்கு அகத்திக்கீரை கொண்டு கொடுத்து பசுமாட்டு கொடுத்து எருமை மாட்டு கொண்டு கொடுத்து நிவர்த்தி பண்ணிக்கணும். இல்லாட்டி வீட்டில் நோய் நொடி இதெல்லாம் நிறையா நடக்கும். தீராத நோய்க்கு செலவு இது மாதிரிலாம் நடக்கும். அதேமாரி ஆணையிடக்கூடாது வீட்டிலலாம். மற்றபடி தப்பான வேர்டுகள் அதிகமாக பேசினா மகாலட்சுமி வீட்டில் தங்காதுமாங்க. வீட்டில் வாசல்லாம் நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாந்தலை கட்டி இது மாதிரி நல்ல வைப்ரேஷனாக நம்ம வீட்டில் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். வீடு நல்லா செழிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, உதவி பண்ணுறது, சாப்பாடு உதவி பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் நிறையா இனிப்பு கொடுக்குறது, இனிப்பு வாங்கி கொடுக்குறது, சாக்லேட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறது, நிறையா பசியை போக்குறது, இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு நகை வாங்கி கொடுக்குறது, நிலம் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் நிறைய